காலமும் பாஜக சிறுபான்மையினருக்கு நல்லது செய்ய போறது கிடையாது. மத பிளவுவாத அரசியலை இந்த ஒன்றிய பாஜக எப்படி செய்தோ, இந்த முதலாளி எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதையே இன்றைக்கு திமுக கையில் எடுத்துருக்குதுங்க. தலைவர் அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே கட்சி பேரை சொல்லாம ஆட்சியாளர்கள்னு மென்ஷன் பண்ணி சொன்னார். ஏன் அப்படின்னா, நீ கட்சியா இருந்து என்ன வேணா பண்ணிட்டு போ, உன்னை மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ பவர்ல இருக்கிற, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற, மக்கள் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து நீ தவறு செய்யும் போது உன்னதான் கேள்வி கேட்கணும். இவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் அறிவே கிடையாது. ஒரு சினிமாவுக்கும் ஒரு அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலைகளாக இருந்துக்கிட்டு இவர்கள் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? இந்த கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலமும் இந்த கூட்டணி மலரவே மலராது. எங்கள் தலைவர் சொன்னது போல இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்றுதான் இருக்க போகிறது. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கட்சிகள் கேஸ் போட்டிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகமும் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதன்படி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடாது, அது மாதிரி வக்ஃபு திருத்த மசோதா பழைய நடைமுறையிலே இருக்கணுங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ சிறுபான்மையர்களுக்காக நீங்க இறங்கி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அகில இந்திய ஜமாத்திலேருந்து ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு. அதாவது விஜயோட இஸ்லாமிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். அதாவது சலாபுதீன் ரஸ்விங்கிறவர் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவரை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுதான் விஷயமே இருக்கு. அவர் இங்க இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றதுதான் ஒரு விஷயமே இருக்கு. அவர் தொடர்ந்து பாஜகவுடைய ஊதுகுழலா செயல்படுறவர், சிஏஏ சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிச்சவர், அகண்ட பாரதம் அமைப்புன்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சவர், அதே போல இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சவர், தொடர்ந்து பாஜகவுடைய வாய்ஸா பேசிக்கிட்டு இருக்கவர். இதுக்கு பின்புல பிஜேபி இருக்குங்கிறீங்க. உண்மை அதுதான். இன்றைக்கு பாஜக நேரடியாக இதை செய்யாம ஒரு இஸ்லாமிய ஜமாத்து தலைவரை கொண்டு அவரை வாடகைக்கு எடுத்து அவரை இது போல பேச வச்சு இது போல ஒரு அறிவிக்கையை வெளியிட வைக்கிறாங்க. அந்த அறிவிக்கையை என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முதலாளியுடைய வேலையாட்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் திமுக, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மீடியாவுக்கும் அனுப்பி ஒரு அதிகாரியை வச்சு பேச வச்சு கண்டிப்பா இதை நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு எல்லா மீடியாவையும் ப்ரெஷர் பண்ணி எங்க தலைவருக்கும் கட்சிக்கு எதிராக அதை பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. முதலாளியும் கூட்டாளியும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஊபியிலிருந்து அவரை கூட்டு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கே மிக தெளிவாக தெரியும். இங்கே இணையதளத்திலையும் நீங்கள் களத்திலையும் போயிட்டு இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட விசாரிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு எங்கள் தலைவர் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும். இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அவ்வளோ கூட்டம் வருதுங்க. நாங்கள் 3000 பேருக்கு அனுமதி சீட்டு கொடுத்தோம். அதை தாண்டி இஸ்லாமிய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அன்னைக்கு எங்கள் தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதே போல இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு களத்தில் அந்த சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே உடனடியாக மாவட்டந்தோறும் நாங்கள் களத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். மக்களாக நின்று இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்காக எங்கள் தலைவர் உடனடியாக அறிக்கைகள் கொடுக்கிறாரு. அதோடு மட்டும் நிற்காம சட்ட ரீதியாக போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ் அது. சட்ட ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்து மூத்த வழக்கறிஞர், இந்தியாவிலேயே மிக மூத்த வழக்கறிஞர் ஒருவராக இருக்கக்கூடிய திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நியமனம் செய்து அவர்களை வாதாட வைத்து அவர் திறம்பட தன்னுடைய வாதத்தை முன்வைத்து இன்றைக்கு அதுல ஒரு படி நாங்கள் வெற்றியை சந்திச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு இடைக்கால ஸ்டே போல, கிட்டத்தட்ட இடைக்கால ஸ்டே தான் அது. கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நீங்க சொன்னது போல நிர்வாகிகள் நியமிக்க கூடாது, சொத்துக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இந்த கேஸ் முடிவு வரைக்கும் இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலைமையிலேயே ஒன்றிய அரசுக்கு இந்த உச்சநீதிமன்றம் நீ கொட்டு வச்சிருக்குது. இது போன்ற சட்டத்திட்டங்களை கொண்டு வரக்கூடாது, இது போல நீங்க அவர்களுடைய உரிமைகளை தலையிடக்கூடாது என்பது போன்ற தலைமையிலேயே கொட்டு வச்சு அனுப்பிவிட்டுருக்காங்க ஒன்றிய அரசு. பதில் சொல்ல முடியாம தலைதறிச்சு ஓடி இருக்குது ஒன்றிய அரசு அன்னைக்கு. அப்ப இந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டு இருக்கும்போது இதை எப்படி டைல்யூட் பண்றது? இஸ்லாமியர்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து பெருகிக்கிட்டே போகுது. இதை எப்படி டைல்யூட் பண்ணணும், இதை எப்படி நீர்த்து போக செய்யணும் அப்படின்றதுக்காக ஊபியிலிருந்து ஒருத்தரை கூட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசுறது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்க இருக்கக்கூடிய ஜமாத் தலைவர்களுமே ஏத்துக்கல. ஏன்னா அவன் எங்க தலைவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தயாராயிட்டாங்க. வெளிப்படையா நீங்க போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய பெருமக்களையும் கேளுங்க. இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் வாக்களிக்கலான் இருக்கோம். இந்த முறை நாங்கள் தலைவர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கலாம் இருக்கோம். அவர் முதலமைச்சர் நல்லா இருக்கும்னு இந்த இஸ்லாமிய பெருமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. போய் அதெல்லாம் களத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு திமுகவை நம்பியும் இந்த பாஜகவை பாஜகவை எப்பவுமே நம்ப மாட்டாங்க சிறுபான்மை மக்கள். அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா ஒரு காலமும் பாஜக சிறுபான்மையினருக்கு நல்லது செய்ய போறது கிடையாது. எஸ்டிபி கட்சி கூட வெளியே வந்திருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க எப்படின்னா ஓனர் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்லது செய்யறேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் திமுக இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கே நன்றாக தெரியும். அதனால மக்கள் இவர்கள் மேலாம் மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க, மிகப்பெரிய கோவத்துல இருக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களுமே கோவத்துல இருக்காங்க. குறிப்பாக சிறுபான்மை பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல கோவத்துல இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன். அதுதான் சொன்னேன், இஃப்தார் நோன்பு திறந்த உடனேயே நீங்க இஸ்லாமியர்களை இழிவா பேசுறீங்க, ஜோசப் விஜய்னு சொல்றீங்க. நேற்று அபிடேவிட் தாக்கல் பண்ண உடனே கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இவர் பேசிட்டாருன்றீங்க. அங்க உங்களுடைய ஒன்றிய முதலாளி என்ன பண்றாங்கன்னா, இவர் கிறிஸ்துவரா இருக்கிறதுனால இந்துக்களுக்கு எதிராக பேசுறாருன்னு அவங்க சொல்லுவாங்க.
இப்படி எல்லா மதத்தினரையுமே எங்க தலைவருக்கும் கட்சிக்கும் எதிராக திருப்பக்கூடிய வேலைகள்ல, திசை திருப்பக்கூடிய வேலைகள்ல அந்த மத பிளவுவாத அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம அதனாலதான் கொள்கை எதிரியா வச்சிருக்கோம் பாஜகவை. அந்த மத பிளவுவாத அரசியலை இந்த ஒன்றிய பாஜக எப்படி செய்தோ, இந்த முதலாளி எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதையே இன்றைக்கு திமுக கையில் எடுத்திருக்குதுங்க. அதை நம்ம கண்ணுக்கு நேரா பாக்குறோம். அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே மக்களிடம் வந்து பலனளிக்காது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. 2026ல சிறுபான்மை பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். ஸோ அவரோட அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இந்த இர்சாஃப் நோன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டக்காரர்களும் குடிகாரர்களும் வந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி யார் தான் வந்தாங்க? அப்ப நீங்க அங்க வந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களையும் நீங்க அவமானப்படுத்துறீங்க. அப்ப அங்க நோன்பு இருந்துக்கக்கூடிய உண்மையிலே சொல்ற 3000 பேருக்கு நம்ம வந்து அந்த அட்மிஷன் கொடுத்தோம் உள்ள வர்றதுக்கான. அந்த 3000 பேருமே அங்கு நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள். அங்க தொடர்ந்து நோன்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த இடத்துல நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு செய்து நம்ம தலைவர் அழைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3000 பேருக்கு அனுமதி சீட்டு கொடுக்கப்படுது. அப்போ 3000 பேர் நோன்பு இருந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. ஜமாத்துடைய தலைவர் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் பண்றீங்கன்னா நீங்க இஸ்லாமியர்களே அவமானப்படுத்தின்னு அர்த்தம். அப்ப நீங்க இஸ்லாமியரே அவமானப்படுத்தி இந்த மாதிரி பேசுறீங்கன்னா உங்கள் பின்புலம் யார் இருக்கிறது? ஒரு இஸ்லாமிய சமூகத்துல நீங்க ஒரு ஜமாத் தலைவரா இருக்கும்போது நீங்க இன்னொரு இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் இருக்கக்கூடிய கலந்து கொண்ட இஸ்லாமியர்களை பார்த்து ஒரு வார்த்தை பிரயோகம் பண்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? யாருக்காக நீங்க வேலை செய்றீங்க? யார் சொல்லி நீங்க இதை பேசுறீங்க அப்படின்றது நமக்கு இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பீஸ்ட் வந்து சில வருஷங்கள் ஆயிடுச்சு, துப்பாக்கி படம் வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா அதையும் எடுத்து பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதியாக சித்தரிச்சு காட்டியிருக்காங்கன்னு. ஏன்னா இவங்களுக்கு அதுதாங்க வேலை. இவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை அரசியல் அறிவே கிடையாது. ஒரு திரைப்படத்தை திரைப்படமா எப்படி பார்க்கணும், ஒரு அரசியலை எப்படி பார்க்கணும்ன்ற அடிப்படை அறிவு இருக்கணுமா இல்லையா? முதல்ல திரைப்படத்துல பழைய காலத்துல நடிச்ச படத்தோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இவர் இப்படி நடிச்சாரு அப்படி நடிச்சாருன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க களத்துல நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், களத்துல மக்கள் பணி ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கெல்லாம் பதில் சொல்ல திராணி இருக்கா? ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அழுத்தம் கொடுக்குறாங்களா? அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இருக்கிறாங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் வந்திருக்காருல்ல. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து அங்கிருந்து இங்க வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஆளுமையாக உருவாகி கொண்டிருக்கிறார்ல. அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. அப்ப அரசியல் ரீதியா நாங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் உங்ககிட்ட பதில் இருக்கா? நாங்க எல்லா இடங்களையும் அவ்வளவு கேள்விகள் எழுப்புறோம். இந்த ஆட்சியோடைய அவலங்கள் என்ன, இந்த ஒன்றிய அரசினுடைய ஆட்சி அவலங்கள் என்ன, மாநில அரசுடைய ஆட்சி அவலங்கள் என்ன, ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து எப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, மறைமுக கூட்டு வைத்து எப்படி வந்து திட்டங்களை கொண்டு வரத பேர்ல மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம வைக்கிறோம். இது எதற்காக இவங்ககிட்ட பதில் இருக்கா? ஒண்ணு ஆபாசமா பேசுறது, இல்ல வந்து அறவேக்காட்டுத்தனமா பொய்களை பரப்பி விடுறது, இல்ல இது போல வாடகை வாய்களை கொண்டு வந்து பேச வைப்பது. இதை தவிர்த்து வேற என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? மக்களுக்கு என்ன பதில் சொல்லிட்டாங்க? அப்ப இந்த சூழ்நிலை இருந்துகிட்டு நீங்களாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு சினிமாவுக்கும் ஒரு அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலைகளாக இருந்துகிட்டு இவர்கள் எப்படி பேசிட்டு இருக்காங்க? தவக்கத்தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொள்கை எதிரியா பிஜேபியும் அரசியல் எதிரியா திமுகவையும் தான் நிறைய பேட்டிகளை சொல்றாங்க, நிறைய பொது குழுக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கு ஒரு எதிரான மனநிலையோ அதிமுகவை விமர்சிச்சியும் இது வரைக்கும் விஜய் பேசல. இப்போ முதல் முறையா பேசியிருக்காரு. அதாவது வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு செயற்கையான கூட்டணி, சுயநல கூட்டணி, இந்த கூட்டணி மக்கள்கிட்ட எடுபடாதுங்க மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இத்தனை நாள் கூட்டணி பேச்சுவார்த்தை போனதுக்கு பிறகு அது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் விஜய் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரா? அதாவது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த அதிமுகவோட தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை என்று ஒவ்வொரு தடவையும் வந்து மீடியாவில் வந்து பெரிதாக பேசப்பட்ட பொழுதும் மிக தெளிவாக எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களும் செய்தி தொடர்பாளர்களும் எங்கள் தலைவருமே அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில துளியும் உண்மை கிடையாது, இந்த செய்திகள் எல்லாமே பொய்யான செய்தி, திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தின்னு அஃபீஷியலா அறிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இல்லை 6 மாசத்துக்கு முன்னாடி. சரி, அதுக்கும் முன்னாடி போவோம். மாநாட்டு மேடையிலேயே வந்து நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம், கூட்டணின்னு அமைஞ்சா எங்கள் தலைமையில கூட்டணி, எங்களை நம்பி வருவதற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்லைன்னா 234 தொகுதிகளும் தாவேக்காவே தனித்து நின்று வெற்றி அடையக்கூடிய வல்லமை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல எந்த இடத்துல நாங்க போய் அதிமுக கூட்டணி போறோம்னு சொல்லியிருக்கோம். தொழில்நுட்ப பகுதியும் 50% சீட்டும் நீங்க டிமாண்ட் எதுவும் பண்ணல. யார் சொல்றாங்கன்னு பாருங்க. நாங்க சொன்னோமா? எங்க தலைமையில் யாரா சொன்னாங்களா? எங்க நிர்வாகிகள் யாரும் சொன்னாங்களா? இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு தந்தி டிவி எடுத்த பட்டியல் கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து அதிமுகவுடைய கொச்சியில இருக்காரா? பொதுச் செயலாளர் அவரு, இல்ல தாவேக்காவோட பொதுச் செயலாளர் அவரு? அவருக்கு எப்படி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது முதல்ல எப்படி தெரியும்? இல்ல அவர் தான் டீலிங் பேசி வைக்கிறாரா? அதுக்கு எதாவது கமிஷன் வாங்குறாரா? இல்ல அவருக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்? அவர் துக்ளக்கு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்னா ஆதாரத்தோட பேசணுமா இல்லையா? சும்மா வாய்க்கு வந்தது பேசிட்டு போலாமா? இப்ப நான் கூட தான் சொல்லலாம், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து 1000 கோடி வந்து அதிமுக கூட பேரம் பேசியிருக்கிறாரு, பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வந்து திமுக கூட ஒரு 2000 கோடி பேரம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நான் கூட தான் சொல்ல முடியும். அவரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் அவரு? அப்ப இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இத்தனை சீட்டு பேசணும், துணை முதலமைச்சர் கேட்டோன்னு இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இந்த 100 கோடி அப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா, அதுவும் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னா நீங்க ஆதாரத்தோட பேசணும். அப்ப எந்தவித ஆதாரமும் இல்லாம இது போன திட்டமிட்டு ஒரு பரப்பப்படுகிறது. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு நல்லா தெரியும்,
பிரதமர் மோடிக்கும் நல்லா தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலமும் இந்த கூட்டணி மலரவே மலராது. ஒரு கைப்பிடி மண்ணு கூட இங்க அவங்களால எடுக்க முடியாது அப்படின்றது மிக தெளிவா தெரியும். இது முழுக்க முழுக்க இவருடைய சுயநலத்திற்காக, ஒரு அழுத்தத்தின் பேர்ல, ஒரு அரசியல் காரணங்களுக்காக இயக்கப்பட்ட ஒரு கூட்டணி. ஓகேங்களா? இன்னைக்கு அந்த கூட்டணி நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதிமுக இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது, பாஜக கூட நமக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. சொன்ன நீங்க போய் கூட்டணியில போய் சேர்ந்திருக்கீங்க. அடுத்தது அன்னைக்கு என்ன சொன்னீங்க, கூட்டணி அறிவிக்கும் போது இது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு. அவங்க ஆனா கூட்டணி வச்சுக்கிறாங்க. டெல்லிக்கு போன உடனே என்டிஏ கூட்டணின்ட்டு ட்வீட் போடுறாங்க. உடனே இங்க வந்து அவர் டெல்லி முதலாளி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. திரும்ப அவர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் வீர ஆவேசமா பேட்டி கொடுக்குறாங்க. அதிமுக தலைமையில தான் கூட்டணி, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு பேசுறீங்க. ஏன் அதை அன்னைக்கே அமித்ஷா மட்டும் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் நீங்க சொல்லல? அப்ப என்ன தடுக்குது உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது எதுவுமே வந்து ஒரு நிலையா இல்லையே, மாறி மாறி தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சூழல் இருக்குல்ல. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கூட்டணியை மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? நமக்கே இப்படி இந்த கூட்டணி என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுவும் மதவாத பிளவுவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டை எப்படி வந்து ஒரு மத பிளவுவாதம் செய்து வாக்கு வங்கியை பெருக்கலாம், எப்படி அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு பாஜக. இந்த கட்சியை ஒரு காலமும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு இன்றைக்கு அத்தனை சிறுபான்மை மக்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய துரோகங்களை நாடு முழுவதும் வந்து பாஜக எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி தலையிடுறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க அவங்க கூட போய் கூட்டணி வச்சீங்கன்னா இந்த கூட்டணி எப்படி ஏத்துப்பாங்க? அப்ப இது விளங்காத கூட்டணி. இல்ல, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, இத்தனை வருஷம் அரசியல் விளையாட்டு நான் தோத்ததே கிடையாது. அவர் தோத்ததுக்கு காரணமே இந்த கூட்டணி தான் சொன்னாரு அவரு. ஆமா. அவங்க கட்சிக்காரங்களுக்கே பாதி பேர் அதிருப்தி தான். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிக்கு போய் நாங்க போய் சேரணும், நாங்க சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அதனால நடக்காத விஷயத்தான் நடந்ததா சொல்லி அவருடைய ஆசையெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இல்ல, இருக்கு. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதாவது வந்து இந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து லிமிடெட் ஃபாலோயிங் தான், லிமிடெட் ஃபேன் பேஸ் தான், ரசிகர்கள் ஓட்டு தான் வரும், 6 to 8% தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கருத்து எப்படி பாக்குறீங்க? அவர் எங்க போய் முதல்ல கணக்கெடுப்பு நடத்தினாரு? அவர் என்ன கருத்து கணிப்பு, எத்தனை மக்களை சந்திச்சாரு, களத்துல என்ன போய் பார்த்துட்டாரு? சும்மா ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு எதை வேணா பேசலாங்க. ஆனா ஃபேக்சுவலா களத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், கள செயல்பாடுகளை பார்க்கணும். இன்னைக்கு வந்து சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க நடுவுல. அவங்க வந்து முதலமைச்சரா யாரு வரணும் அப்படின்றத வந்து அன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல எங்க தலைவர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ப அதற்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? இப்படி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்குதுங்க. நாங்க கருத்து கணிப்புகளை வெறும் கருத்து கணிப்புல மட்டும்தான் பாக்குறோம். அதை மட்டுமே நம்பி நாங்க கிடையாது. நாங்க மக்களை நம்பி நாங்க களத்துல இருக்கிறோம். மக்கள் எங்களை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அப்படி தாவேக்கா 5% 6% தான், நீங்க எதுக்கு வந்து தொடர்ந்து வந்து இது போல நரேட்டிவ்ஸ் செட் பண்ணிக்கிட்டு தாவேக்காவை கூட்டணி வர வைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த டீலிங் வேலைகள்லாம் நீங்க ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெற்றி அடையதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. இந்த கூட்டணியை மக்கள் நிராகரித்த கூட்டணி. அப்ப இந்த கூட்டணிக்கு பலம் சேர்ப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக நீங்க எங்களை எதிர்பார்க்கீங்கன்னா அதை வெளிப்படையா சொல்லிட்டு போங்க. எதுக்கு இந்த போல பொய் புரட்டுகள்லாம் நீங்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதை நம்ம பல இடங்களை சொல்லிட்டோம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில உண்மை கிடையாது, இதை வந்து திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய செய்திகள், திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்திகள் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம். திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. இந்த கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. எங்கள் தலைவர் சொன்னது போல இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே என்றுதான் இருக்க போகிறது. நேற்று அளித்த ஆதவ ஜனாதிபதி பட்டியலும் சொல்றாரு, எங்களோட வந்து குறிக்கோள் வந்து திமுக ஓட் பேங்கை உடைக்கிறது தான் அப்படின்னு நிதர்சன உண்மையை சொல்றாரு. பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் 10 வருஷம் ஆண்டு காலம் ஆண்டது வந்து அதிமுகவும் ஆண்டு இருக்கு. அதிமுகவோட மென்மையான போக்கு தான் கடைபிடிக்கிறீங்களோ? அது மென்மையான போக்குனே கிடையாதுங்க. நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக அரசு ஆட்சி அதிகாரத்துல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு விலக்கி வச்சிருக்காங்க? அவர்கள் செய்த தவறுகளுக்காக, அவர்களுடைய நிர்வாகத்திறன் சரியில்லாததுனால, அவர்கள் ஆட்சியில என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல அப்படின்றத பார்த்து மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அதிமுகவுக்கு மாற்றாக திமுகவை கொண்டு வந்து ஆட்சியை கையில கொடுத்தாங்க. ஆட்சியை கையில் கொடுத்து திறம்பட செயல்படுங்கன்னு சொல்லி தான் அந்த நம்பிக்கையில தான் மக்கள் ஆட்சியை மாத்துறாங்க. இப்போ இன்றைக்கு ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஒரு பிரச்சனை. நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? தொகுதி எம்எல்ஏ கேட்பீங்களா, இல்லை அதிமுக இன்னும் தோத்தவரை போய் கேட்பீங்களா? தொகுதி எம்எல்ஏ தான். ஜெயிச்ச திமுக எம்எல்ஏ தானே நம்ம கேட்க முடியும். அப்போ ஆட்சியில் இருக்க திமுக தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போ ஒன்றிய ஆட்சியில் இருக்க பாஜக தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். தலைவர் அதனால தான் ஆரம்பத்துல இருந்தே கட்சி பேரை சொல்லாம ஆட்சியாளர்கள்னு மென்ஷன் பண்ணி சொன்னார். ஏன் அப்படின்னா, நீ கட்சியா இருந்து என்ன வேணா பண்ணிட்டு போ, உன்னை மக்கள் கண்டுக்க மாட்டான். ஆனா நீ பவர்ல இருக்கிற, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற, மக்கள் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து நீ தவறு செய்யும் போது உன்னதான் கேள்வி கேட்க முடியும். அப்ப பவர்ல இல்லாதவன போய் நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மக்களே கண்டுக்க மாட்டாங்க, மக்களே மதிக்க மாட்டாங்க. 50 வருட ஆட்சி காலத்துல திமுக அதிமுக மாறி தான் இருக்கு சார். அதுக்கு தான் சார் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் சார் மக்கள் நடைமுறை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப மக்கள் தீர்ப்பு நம்ம மதிக்கணுமா இல்லையா? நீங்க தேவையில்லை இருந்தா உங்களை ஆட்சி அதிகாரத்துல மக்கள் விலக்கி வைக்கிறாங்க. அப்ப தேவைன்னு சொல்லி தான் திமுக மக்கள் ஆட்சி அதிகாரத்தை உட்கார வச்சாங்க. அப்ப இந்த ஆட்சியில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியும்.
இன்றைக்கு இந்த ஆட்சியில அதிமுக இருந்தா நாங்க அதே கேள்வி அதிமுக பார்த்து வச்சிருப்போம். ஆட்சியில யார் இருக்கிறாங்க, ஆட்சியாளரா யார் இருக்காங்கன்றதுதான் முக்கியம். எதிரில் இருக்கவங்க யார் இருக்காங்க, காங்கிரஸை கேள்வி கேட்டீங்களா, விசிகாவை கேள்வி கேட்டீங்களா, இல்ல வந்து அதிமுகவை கேள்வி கேட்டீங்களா, பாமகவை கேள்வி கேட்டீங்களான்னு வர தேவையில்ல. நம்ம இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க யாரு, இன்னைக்கு நீ என்ன செய்யணும் மக்களுக்கு, ஏன் நீ செய்யாம இருக்க, அதை தான் நம்ம முதல்ல கேள்வி கேட்போம். இந்த இடத்துல எந்த கட்சி உட்கார்ந்தாலும் நாங்க கேள்வி கேட்டிருப்போம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்க அதிமுக பீரியட்ல தான் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மக்களோட மக்களா நின்றுருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து நியூட்ரினோ, அதுக்கப்புறமேட்டு நெடுவாசல், கதிராமங்கலம், ஏன்னா இவ்வளோ மக்கள் போராட்டம் சந்திச்சு தான் அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. நீங்க இதை கடந்து போற மாதிரில இருக்கு. கடந்து போகலையே, நீங்க சொன்னது போல தான் இதே ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு எங்கள் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட போய் நின்றாரு, ஜல்லிக்கட்டுல போய் நின்றாரு. அதே போல வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இலவசங்களால என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி திரைப்படத்துல பேசினாரு. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆட்சியிலுமே எங்க தலைவர் மக்களோட நின்று இருக்கிறாரு. திரைப்படத்துல நடிக்கும் போதுமே, ஒரு நடிகராக இருக்கும் போதுமே சமூக அக்கறையோட மக்களோட நின்று இருக்கிறாரு. இந்த ஒன்றிய அரசு வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரும்போது முதல்ல ஒரு நடிகரா வெளியில வந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நடிகர்கள் வந்து பாராட்டி பேசும்போது இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறது எங்க தலைவர். நீங்க உங்களுடைய நோக்கம் பெருசா இருக்கலாம், ஆனா அதனால பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணம், பாதிக்கப்படுறவங்க பெருசாயிடக்கூடாது, நோக்கத்தை விட பாதிப்பு பெருசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அதை கிரிட்டிசிசம் பண்ணி பேசுவார் எங்க தலைவர். அப்போ ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லா இடங்களையும் சுட்டி காட்டிட்டு தான் இருந்திருக்கு. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடியது இந்த திமுக, ஒன்றியத்துல பாஜக கொள்கையே தவறு, திமுகவுடைய அரசியல் தவறு அப்படின்னால நம்ம கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிராகவும் அவங்க டிக்ளேர் பண்ணி நம்ம களத்தை சந்திச்சுட்டு இருக்கோம் 2026 தேர்தலுக்கு. இந்த இடத்துல ஒருவேளை மாற்று கட்சி இருந்தாலும் அந்த கட்சி நம்ம கேள்வி கேட்டிருப்போம். 2026ல உங்க எண்ணங்கள் யாவும் நிறைவேற வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நாங்க பேட்டிக்கு பொறுமையா வச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார்.